உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். யார் சொல்லி நீ இப்படி செஞ்ச? சொல்லல, உன் உடம்புல மூச்சு இருக்காது. தர்மா துறை சென்னைக்கு வந்துட்டான். அவனை என்கவுண்டர் பண்ண சொன்னது யாருன்னு கேட்கிறான். எனக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்துருக்கான். நான் வாயை திறந்தா உனக்கு என்ன ஆகும் தெரியும்ல. போனை வை, ஒரு 5 நிமிஷத்துல நான் உன்னை கூப்பிடுறேன். யார் நீ? பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன தெரியல, கரண்டியா சாம்பார் இலி குடிச்சியே. அம்பி தானே? ஆமா. ஏன் வந்த? ஏன் வரமாட்டேன்? நீ போனதோட அதிர்ஷ்டமும் என்ன விட்டு போயிருச்சு. ஊருக்குள்ள மெஸ் நடத்த முடியல. அவன் அம்பி எம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரை சுத்தி கடன், அதான் கம்பி நீட்டிட்டேன். உன்னை நம்பி வந்துட்டேன். என்ன வச்சுக்காதோ உன்னோட இஷ்டம். ஏன்னா நான் மானஸ்தேன். அப்போ ஒன்று செய், ரைட்ல போய் லெஃப்ட் திரும்ப. அங்கதான் உன் இடம் இருக்கு. அது ஏசி ரூம் தானே? இல்ல, மாடிப்படி கீழே போய் தங்கிக்கோ. அதான் உன் என்ன இஷ்டம் இல்லையா? இருக்கு. இந்த மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். நான் போறேன். அங்க எங்க போற? வேற எங்க போறேன்? யூ டர்ன் பண்ணு. இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. நீ ஏன் காமெடி பண்ற? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சரி வா. ஹலோ, நான் டிசி ஈஸ்வர பாண்டியன் பேசுறேன். சரி சொல்லு. போன்ல வேண்டாம், ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வா. துரை, உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆள் நீ. என்கிட்ட போய் சர்வெண்டா வேலை பார்த்துருக்கிறியே, அதை நினைக்கும் போது குடிக்க தோணுது இல்ல? இல்லப்பா, மோர் கிடைக்கலன்னு அப்படியே ஒரு பீரை வாங்கிட்டேன். வெயில் வேற, அதான் குடிக்கலாமான்னு உங்ககிட்ட. அது ஏன் என்கிட்ட கேட்குற? இனி எதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டே செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு புரியாது. ஏன்பா வண்டியை ஓரம் கட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, எனக்கு அர்ஜென்ட் தான். உனக்கு ஒன்னா ரெண்டா? அதை வாங்க போறேன். சரி விடு, நீ அடக்கிக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் காலியா இருக்குதா? கர்மண்டா. மடை தீரந்து பாயும் நதி அலைனா. பாட்டு வேறையா? சிச்சுவேஷன் சாங்பா. வெக்கமே இல்லாம என்ன சின்ன பசங்க மாதிரி. சிச்சி, இயற்கை உபாதைகளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாதுப்பா, தெரியாது. ஐயோ, இவர் ஏன்டா வராரு? என்ன ஓவர் ஸ்பீடு? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நான் உன்னை கேட்கல, அவனை கேட்டேன். சார் பேச மாட்டாரோ? அர்ஜென்ட் தான் சொன்னாரு. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கே. இல்ல சார், பெட்ரோல் ஏதாவது லீக் ஆயிருக்கும் சார். வேற அங்கனே மறைக்கற. அது ஒண்ணும் இல்ல சார். ஓ பீரா? இல்ல சார், குடிச்சிட்டே வண்டி ஓட்றீங்க. இல்ல சார், அவர் ஓட்றாரு, நான் தான் சார் குடிக்கிறேன். ஷட் அப் ராஸ்கல். குடியாத. இதே எதுக்கு சார் உங்களுக்கு? குடுக்குறியா கேஸ் புக் பண்ணவா? கேஸ்லாம் வேணாம் சார், இந்தாங்க சார். இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பார்த்தேன், லைசன்ஸை கேன்சல் பண்ணுவேன். போங்கயா. அப்பாடா, டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானே வாங்கலாம்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா அவனே கொடுத்துட்டு போறான். இந்த மாதிரி அசைன் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? கேட்கலதான், ஆனா பாட்டில் இருக்கதா அவர் கேட்பாரு, எனக்கு தெரியாதேப்பா. டேய் டேய், வண்டி நிறுத்துங்கடா. என்ன மறுபடியும் வராரு? கண்டுபிடிச்சிட்டாரா? கீழ இறங்குடா. நீ இப்போ துரை, துரை. இப்போ எனக்கு ஒரு பீர் கொடுத்தல்ல? ஆமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எதுக்கு சார்? போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? அப்படின்னா நீங்க அதை குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார், நீங்க ஒரு நம்பர் 1 குடிகாரர் சார். ஏன் இந்த விரல காட்டுற? இல்ல சார், இந்த விரல தான் சார் காட்டணும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் 1 hour வெயிட் பண்ணாதான் சார் கிடைக்கும். பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். நான் இருந்தாதான் நீ வாங்கவே முடியும். என்ன சொல்ற சார்? நீங்க குடிச்சது பீர் இல்ல சார், வேற காதை கொண்டாங்களே. ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அடிச்சீங்களே சார். சரி விடுங்க, இயற்கை மருத்துவத்துல இதுவும் உண்டு சார்.
துரைதான் அதை செஞ்சான்னு எப்படி நிச்சயமா நம்புறது? சார் வந்த போன்ல பேசுனது துரைன்னு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில் ஸ்ரீம்பாத் எடுக்கும்போது துரை அவரை அடிச்சிருக்கான். எதுக்காக துரை டிசி அட்டாக் பண்ணா? பெரிய ஒரு கொலை வழக்கில் துரையை டிசி ஈஸ்வர்பாண்டியன் என்கவுண்டர் பண்ண முயற்சி பண்ண போது துரை அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். டிசியை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி செஞ்சிருக்கணும். துரை சாதாரணமானவனா எனக்கு தெரியல. பதுங்கினவன் வாய ஆரம்பிச்சிட்டான். அவன் முந்துறதுக்குள்ள நான் அவனை முடிச்சிடுறேன். துரை, ம் உங்களுக்கு நான் ஒண்ணு தரணும். என்னது? இது உன் கூட எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க 2 பேரும் உன் கூட இருக்கிற மாதிரி தானே? இதை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ துரைய லவ் பண்ண. ஆனா தெரிஞ்சுதான் அப்பாவி ராஜாவை லவ் பண்ண. அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. உங்க மனசு பூரா இவங்க தான் நிறைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதே மனசுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல நானும் இருக்கேன்னு தெரிஞ்சாலே எனக்கு போதும்.